Hello viewers, welcome back to our YouTube channel. So இந்த வீடியோல சிறகடி காசியோட அப்கமிங் பத்தி பார்க்கலாம். So skip பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So சீரியல்ல நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதபடி ஒரு பெரிய ட்விஸ்டா 1 மந்த்க்கு வந்து MM குள்ள செப்பரேஷன் ட்ராக் வச்சிட்டாங்க. So இது என்ன அப்படினா இப்போ நார்மலா முத்து வீட்லயே சுத்தி ஸ்டோரி மூவ் ஆயிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் வந்து இப்போ வந்து திடீர்னு மீனா வீட்டெல்லாம் காமிக்கும் போது அவங்க சுத்தின கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகும்போது ஒரு ஸ்டோரி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இதுவுமே சீரியல் வைஸ் ஒரு நல்ல மூவ் தான். ஸோ ஸ்டோரி எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம். So ஒரு பக்கம் வந்து முத்து மீனா வந்து அவங்களுக்குள்ள ஒரு செப்பரேஷன் ட்ராக், அவங்களுக்குள்ள ஒரு லவ் ட்ராக் டெவலப் ஆகும். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் முத்துவுடைய வீடு. ஸோ இங்கே வந்துட்டு ரோஹிணி வந்து எவ்வளோ பெரிய சோம்பேறின்னு இப்போ தான் விஜயாவுக்கு தெரிய வரும். அதே போல் விஜயா வந்து எவ்வளோ பெரிய சோம்பேறின்னு இனிமேல் தான் ரோஹிணிக்கு தெரிய வரும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள கேரக்டர் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ட்ராக் ஒரு உண்மையிலே ஒரு இதாக இருக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா வீட்டு வேலைகள்லாம். ஸோ இது வரைக்கும் மீனா இருக்கும்போது எல்லா வேலையும் செஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் விஜயா செய்வாங்களா ரோஹிணி செய்வாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வரலாம். ஸோ இல்லை அப்படின்னா சீரியல் இனிஷியல் டேஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், விஜயா வீட்டில் வந்து வேலை செய்யறதுக்கு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு கொஞ்ச நாள் லீவ் எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த டைமில் தான் மீனா கல்யாணம் ஆனதால இதுக்கப்புறம் வேலைக்கே வர வேண்டாம், நான் சொல்றப்ப வந்தா போதும் அப்படின்னு சொல்லி விஜய் அனுப்பிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த கேரக்டரை திருப்பி வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை அந்த கேரக்டர் வந்துட்டாங்க அப்படின்னா திடீர்னு மீனா வந்ததுக்கப்புறம் அனுப்ப மாட்டாங்க. ஸோ ஏன்னா வீட்டில் இருக்கவங்க சண்டை போடுவாங்க, ஏன் மீனா மட்டும் அந்த வேலை செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை கண்டிப்பாக வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மீனாவுடைய டெவலப்மெண்ட்டும் இருக்கும், மீனாவுடைய வேலைகளும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கிறதுக்கு இருக்கு. இல்லைன்னா இவங்க ரெண்டு பேருமே வேலை செஞ்சு சண்டைக்குள்ள முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்ருதியுடைய லவ் ட்ராக். ஸோ ஸ்ருதிக்கும் ரவிக்கும் இந்த லவ் ட்ராக் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நல்லாவுமே அவங்க சீன்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னா எபிசோட் தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு ஒரு 3 to 4 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த ஷூட் தான். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் ஷூட் ஸ்ருதிக்கு தனியாக எடுத்து ஸோ அதை எல்லாமே இப்போ ரீசெண்டாக இன்சர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டீமுடைய பிளான்மே பக்காவாக இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ போயிட்டு இருக்க ட்ராக்ல நடுவில் அவங்களுடைய ட்ராக்ஸ் இன்சர்ட் பண்ணி பேரலாக அவங்களையும் மூவ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இந்த ட்ராக்குமே பேரலாக மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் வந்து மீனாவுடைய வீடு. ஸோ மீனாவோட வீட்டில் இன்னைக்குமே எபிசோட் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும், சுதாகருடைய ஆளுங்க வந்துட்டு மீனா வந்ததை பார்த்துட்டாங்க. ஸோ இனிமேலே சுதாகர் வச்சின ட்ராக்குமே இருக்கும். ஸோ ஆல்ரெடி சுதாகர் வச்சு ட்ராக்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எபிசோட்ஸ் எல்லாமே கூட இதுக்கப்புறம் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ மீனா அங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே ஏதாச்சும் கொஞ்சம் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நேற்று ரிலீஸ் ஆன ரெடி ஸ்டடி போகக்கூடிய ப்ரோமோ. ஸோ அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா மீனா வீட்டில் வந்துட்டு முத்து இருக்கிற மாதிரி ப்ரோமோ வந்துருந்துச்சு. ஸோ முத்து வந்து நார்மல் எதாச்சும் அங்கே போயிருக்காரா, இல்லை மீனாவை பிரிஞ்சிருக்கிறதால பார்க்கறதுக்காக போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லவ் ட்ராக்ஸ்மே நடுவில் கொண்டு வருவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் திவாகர் வச்சு, அதாவது சத்யா இருக்கார் இல்லையா, ஸோ அவரை வச்சு ஒரு ட்ராக் வருது. நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ அவரை வச்சுன போர்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் ஸ்கெடியூலுமே கொஞ்சம் எடுத்திருந்தாங்க, இந்த ஸ்கெடியூலுமே நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கான டப்பிங் வந்து அவர் ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி முடிச்சிட்டாரு. பொதுவாக எஸ்ஐல வந்துட்டு சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் டப்பிங் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து 1 நாளைக்கு முன்னாடி தான் டப்பிங்கே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ சத்யாவோட கேரக்டர் 3 நாளைக்கு முன்னாடி டப்பிங் கொடுத்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அவருடைய எபிசோட்ஸ்மே ஏர் ஆயிடும். மேபி இன்னும் ஒரு 2 டேஸ்ல அவருடைய எபிசோட் வரலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் சண்டே ப்ரோமோ அதுவாக தான் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட மூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க MM கூட லவ் ட்ராக். ஸோ இப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள லவ் இனிமேல் டெவலப் ஆகும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் பேசுறது, அப்புறம் வந்துட்டு மீட் பண்ணுறது, ஸோ முத்து வந்து வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி குட்டி குட்டி லவ் சீன்ஸ் வச்சு சீரியல் நல்லாவுமே கொண்டு போவாங்க. ஸோ அப்கமிங்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ட்ராக்ஸ், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறைய ஸ்டோரி இன்வால்வ் ஆகிறதால கண்டிப்பாக சிறகடி காசு ஒரு ஹிட் சீரியல் அமையும். ஸோ அடுத்தடுத்த வீக்கில் வெளியாகிற TRPயுமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சிறகடி காசையில் அடுத்தடுத்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் அவர் யூடியூப் சேனல் அண்ட் அவர் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆல்சோ. ஸோ மறக்காம வாட்ச் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.